கொத்தடிமை கட்சியின் தலைவர் திருமா யாருக்கோ பல்லக்கு தூக்க எம்ஜிஆரை பற்றி தவறான கதை ஒன்றை கட்டியுள்ளார். அது எம்ஜிஆர் பழனி பாபாவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாராம். அவருக்கு சாப்பிட ஒரு ஆப்பிளை கொடுத்து கத்தி ஒன்றையும் கொடுத்தாராம். அந்த கத்தியை எடுத்து ஆப்பிளை வெட்டி அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் எம்ஜிஆர் நெருக்கமாக வந்து, இந்த சமயத்தில் உன்னை நான் கைது செய்ய முடியும், என்னை கொல்ல முயற்சித்தாய் என்று வழக்கு போட முடியும், ஏனென்றால் இந்த கத்தியில் உன் கைரேகை படிந்திருக்கிறது என்று சொன்னாராம். அதற்கு பழனி பாபா ஒரு மைக்ரோஃபோனை எடுத்து எம்ஜிஆரிடம் காட்டி, நீ பேசியதையெல்லாம் வெளியே ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது, என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றாராம். நாடக காதல் திருமா எம்ஜிஆர் பற்றி இப்படி ஒரு கட்டுக்கதையை வீடியோவாக பதிவிட்டுள்ளார். எம்ஜிஆரை பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியாது என்பது தெளிவாகிறது. திரு சோ அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஒருவர் வீட்டில் நம்பிக்கையுடன் உலை வைத்துவிட்டு போய் எம்ஜிஆரை பார்த்தால் அன்று அவர் வீட்டில் அனைவரும் சாப்பிட முடியும் என்று கூறியுள்ளார். ராமாவரம் தோட்டத்தில் இரவு பகல் என்று எந்நேரமும் உணவு சமைத்து வருகிறவர்கள் அனைவருக்கும் அன்னமிட்ட கை எம்ஜிஆர். எம்ஜிஆரின் எதிரிகள் கூட இதை ஏற்க மாட்டார்கள். நாடக காதல் திருமாவுக்கு வேறு கதை தோன்றவில்லை. பாவம், அந்த கதையின் முடிவு இப்படித்தான் இருந்திருக்கும். பழனி பாபா மைக்ரோஃபோனில் எம்ஜிஆர் சொன்னது வெளியே ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தால் எம்ஜிஆர் சிரித்திருப்பார். எதற்கு சிரிக்கிறே என்று பழனி பாபா கேட்டிருப்பார். அதற்கு எம்ஜிஆர், உன்னை நினைச்சா வேடிக்கையாகவும் பாவமாகவும் இருக்கு. உன் மைக்ரோஃபோன் தோட்டத்தில் நீ காலடி எடுத்து வைத்த நொடியில் இருந்து செயல் இழந்து போயிருக்கும். இங்கு அந்நியர் கொண்டு வரும் எந்த மின்னணு சாதனங்களின் சிக்னலையும் துண்டித்துவிடும் இங்குள்ள தொழில்நுட்பம். பேசாமல் ஆப்பிளை சாப்பிடு, இருந்து இரவு சாப்பாட்டையும் சாப்பிட்டு போய் என்று இருப்பார். எம்ஜிஆரோடு மோத எதிரிகளுக்கு ஒரு தகுதி வேண்டும். அது பழனி பாபாவுக்கும் இல்லை, திருமாவுக்கும் இல்லை.